மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஒன்று செலக்டா. நான் உங்களோட அஜய்ஷா. நீங்கள் பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம பிறந்த வீட்டில் கூட நம்மளால் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்க முடியாது. பட் ஆனால் இந்த பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, ராஜ வாழ்க்கைங்க. நேரத்துக்கு சமைச்சு கொடுக்குற ஆள் இருக்குது. ரூமை எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக போட்டாலும் சரி, ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. பின்னாடி இருந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து யாருமே நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. என் காட்டுக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்ற மாதிரி நினச்ச நேரத்துக்கு எந்திரிப்போம். எப்போ தோணுதோ சாப்பிடுவோம். இன்றைக்கி துவைக்க முடிஞ்சால் துவைப்போம், இல்லை நாளைக்கு துவைச்சிக்கலான்னு விடுவோம். சரி, நாளைக்கும் துவைக்க முடியும், அதுக்கப்புறம் நாளானிக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவோம். யார் நம்மளை கேட்க போகிறோம்? பட் இந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் எப்படி மந்த் எண்டுன்றது டெட் பெட்டோ, அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிஜியில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மந்த் ஸ்டார்டிங்ன்றது ஒரு டெட் பெட் மாதிரி தான். ஏன்னா பிஜிக்கு ஃபீஸ் பே பண்ணணும், பிஜிக்காரங்க ஃபீஸை கேட்பாங்க. நம்ம போய் வீட்டில் கேட்டோம்னா, நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு நான் மாதம் பிஜிக்கு 8,000 ரூபா கொடுக்குறது இல்லாமல் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி மொத்தமாக என்கிட்ட இருந்து 14,000 ரூபாய் நீ எப்படியாவது வாங்கிடுற, அந்த 14,000 ரூபாய்க்கு நீ வர்த்தா படிக்கிறியான்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. அங்கே நம்ம அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு காசை வாங்கி பிஜியில் பே பண்ணி இவ்வளோ அவமானம் எதுக்கு? இந்த ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானா? இப்படியும் வாழ்ந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த வீக்கெண்டானால் வீட்டுக்கு போயிடுறது. ஏன்னா அம்மா சமையல் தான் நம்ம மிஸ் பண்ணுறோமே. வீட்டுக்கு போனால் வாசாமின்னு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு போனோம் அவ்வளோதான், ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஒன்றா வேலையை கொடுப்பாங்க, இல்லாட்டி கருன்னு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அரியர் வைக்காமல் பாஸ் ஆகிறது வெறும் 15,000 சம்பளம் வாங்குறதுக்காகவா? பட் என்னதான் இருந்தாலும் இந்த பிஜியை விட்டு நம்ம ஒன்ஸ் வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜ வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்குமா என்ன? பொண்ணாக பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகணும், பையனாக பிறந்தா வர பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். கமிட்மெண்ட்ஸை நோக்கியே போயிட்டுருப்போம்ல. ஸோ டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு கிடைச்ச இந்த சொர்க்க வாழ்க்கை இந்த காலேஜ் லைஃப் மட்டும்தான். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.